அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மக்ஃபிரத்தே மகாம் வ நூரே அஜ்ஸாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ஜஸல்லாஹு சையதுனா வ நபிய்யினா வ மௌலானா வ முர்ஷிதினா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் நபிய வ ரசூலா. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் ஹுதா வத் துகா வன் நுகா வல் அஃபாஃப வல் கினா. அல்லாஹும்ம அக்ரிஜ்ஹும் மினல் ظுலுமாத்தி இலன் நூர். அல்லாஹும்ம ஆஃபினா வஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். ரதீனா பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனா வ பி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் நபிய வ ரசூலா. அம்மா பஅத். ரதீனா பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனா வ பி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய வ ரசூலா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ இத்னத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ இத்னத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. ஜஸல்லாஹு சையதுனா வ நபிய்யினா ஹபீபினா முர்ஷிதினா வ மௌலானா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம். அம்மா பஅத். அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹுவல்லதீ அன்ஸல ஸகீனத ஃபீ குலூபில் முஃமினீன் லியஸ்தாது ஈமானன் மஅ ஈமானிஹிம் வலில்லாஹி ஜுனூதுஸ் ஸமாவாதி வல் அர்த் வ கானல்லாஹு அலீமன் ஹக்கீமா. லியுத்கிலல் முஃமினீன வல் முஃமினாத் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹில் அன்ஹாரு ஹாலிதீன ஃபீஹா வ யுகஃபிர் அன்ஹும் ஸய்யிஆத்திஹிம் வ கான ذلك இன்தல்லாஹி ஃபௌஸன் அஸீமா. وقال النبي صلى الله عليه وآله وصحبه وسلم العلم ثلاثة وما سوى ذلك فهو فضل آيات محكمة أو سنة قائمة أو فريضة عادلة. சர்வ புகழும் இல்லாமல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாவுக. சாந்தியும் கருணையும் காரூண்ய நபி சையதுல் காயினாத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதும் பரிசுத்த உம்மஹாத்துல் முஃமினீன் மூமினீன்களின் தாய்மார்களாகிய தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பரிசுத்தமான மனைவிமார்கள் அவர்களுடைய அகல பைத்துக்கள் நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்திகீன்கள் சுகதாக்கள் சாலிஹீன்கள் நம்முடைய பாட்டன் பூட்டி தாய் தந்தை மனைவி மக்கள் பேரம்பேத்தி பிள்ளை குட்டி கியாம நாள் நொடி வரை அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் பாதுகாப்பும் அஃபுவும் ஆஃபியத்தும் உண்டாவதாக. நம்மை அல்லாஹ் முஸ்லீமிலிருந்து இஸ்லாத்திலிருந்து முஸ்லீமாக, முஸ்லீமிலிருந்து மூமினாக, மூமினிலிருந்து சாலிகாக, சாலிகிலிருந்து அபுராராக அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்து கொள்ள போதுமானவன். ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர். அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ் நமக்கு பல்வேறான திட்டங்கள், அமல்கள், நன்மைகள்,
உயர்வுகளை தயார் செய்து வைத்திருக்கின்றான். நாம் அல்லாஹுவை ஏற்று ரசூலுக்கு வழிபட்டு முற்றிலுமாக அல்லாஹ் ரசூல் சொன்னதை நாம் சிறமேற்கொண்டு அமல் செய்வோமேயானால் நமக்கு அல்லாஹ் பரிசுத்தமான நிலை உணர்ச்சிகளை தர்றான். அவனிட்ட கடமைகள் கட்டளைகளை நாம் சரியாக நிறைவேற்ற வேண்டும். தாஹா சய்யிதுல் காயினாத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த வாழ்க்கையின் நெறிமுறைகள், சொல், செயல், நடைமுறை, மௌனம் அத்தனையும் நாம் முழுமையாக பின்பற்ற வேண்டும். நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், இஸ்லாத்தில் இருந்தால் போதாது, இஸ்லாமிய சட்டதிட்டங்களை அறிந்து தவறுகளை களைந்து அமல் செய்வதற்கு நாம் முற்பட வேண்டும். மனிதனாக பிறந்த நாம் இஸ்லாத்தில் ஆக்கப்பட்டிருக்கின்றோம் என்று நாம் நினைக்கின்றோம். இல்லை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லை யுசீபனா இல்லா மா கத்தபல்லாஹு ஹுவ மௌலானா. ஒருவனுடைய விதிப்பயனை அல்லாஹ் முதலில் ஆகிரத்தில் மறுமையில் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய முதுகந்தண்டை தடவிய போது வெள்ளையாக வந்தது, இரண்டாவதாக கருப்பாக வந்தது இடது பக்கம். அப்போ அலஸ்து பி ரப்பிக்கும் என்று சொன்னபோது யாரெல்லாம் பலா ஆம் என்று சொன்னார்களோ அவர்கள்தான் இந்த உலகத்திலே இஸ்லாமாக, முஸ்லீமாக, மூமினாக, முத்தகீனாக, அபராராக வாழ முடியும். இது அந்நில் ஆனோம் ஆக்கப்பட்டோம் என்பது அது சொல்லக்கூடியவர்கள் வேண்டால் இருக்கலாம். அதில் நாம் எந்த கருத்தும் சொல்வதற்கு தயார் இல்லை. காரணம், தேவை உடையவர்கள் தனது தேவைகளை அடைந்து கொள்வார்கள், பசி உள்ளவர்கள் உணவு உண்டு கொள்வார்கள், குளிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் குளித்துக் கொள்வார்கள், ஆடையை மாற்ற வேண்டும் என்பவர்கள் மாற்றிக்கொள்வார்கள். இதுபோன்று இந்த துனியாவில் நாம் வாழ வந்தவர்கள் அல்ல, நாம் ஒரு நேரத்தில் வீழக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நமக்கென்று சில நெறிமுறைகளை அல்லாஹ் வழிவகுத்து வைத்திருக்கின்றான். அந்த நெறிமுறைகளில் பிறப்பு முதல் மரணித்து அல்லாஹ்வை சந்திக்கின்ற வரை இப்படித்தான் என்பதை இஸ்லாம் நமக்கு வழிவகுத்து கொடுத்திருக்கின்றது. அதை நாம் தவக்கல்தோடு எடுத்து செல்ல மறுத்தால், அந்த தவக்கலை கொண்டு நாம் செயல்பட மறுத்தால் நம்மை வேறு லிஸ்ட்டில் அல்லாஹ் சேர்த்துருவான். ஆனால் நம்மை இப்பொழுது அவனை அஞ்சுகின்ற, மாநபிக்கு வழிபட்டு கட்டுப்பட்டு அமல் செய்கின்ற கூட்டத்தில் அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கான். லாக் சுக்கூர், சுப்ஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் உண்மையான விசுவாசம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நாவால் மொழிந்து, உள்ளத்தில் இருத்தி, ஜடலத்தால் செயலாற்றி மிக தூய்மையாக முஹ்லிஸாக நாம் வாழ வேண்டும். இந்த முஹ்லிஸினுடைய அடையாளங்கள் 3. 1, தனக்கு விருப்பமில்லாததை, அல்லாஹ் ரசூல் அனுமதிக்காததை தனது வாழ்விலே எடுக்க மாட்டார்கள். 2, தனக்கு உரிமை உள்ளதை, அல்லாஹ் ரசூல் கடமையாக்கியதை, அல்லாஹ் ரசூல் ஏவியதை கண்ணும் கருத்துமாக செயல்படுவார்கள். 3, உலக காரியத்திற்காக எதையும் முற்கூட்டி செய்கின்றவர்கள் மூமின்கள் மறுமைக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்வார்கள். முனாஃபிக்குடைய அடையாளம் 3. 1, உலகத்தையே கெதி என்று நேசிப்பான், உலகத்துடைய இச்சாபாச பொருள்களை மாத்திரம் அனுபவிப்பான். 2, தனக்கு விருப்பமில்லாததை தான் மனம் விரும்பியதை எல்லாத்தையும் சேர்த்து ஆசைப்படுவான். அல்லாஹ் ரசூல் சொன்னதை கைவிட்டு விடுவான். 3,
கடமைகளை கண்ணும் கருத்துமாக செயலாற்றுவதற்கு பகரமாக அவைகளை உதறிவிட்டு தன் மனம் முரண்டோடு அவன் நடந்து கொள்வான். அல்லாஹ் நம்மை முந்திய கூட்டத்தில் சேர்த்து பிந்திய கூட்டத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நாம் நம்மை ஈமானிலே உரமிக்கவர்களாக உரத்தவர்களாக நாம் உறுதியோடு செயல்படக்கூடியவர்களாக நாம் இருப்போமேயானால் நம்மை பற்றித்தான் இங்கே அல்லாஹ் இந்த இடத்துல குறிப்பிடுகின்றான். ஹுவல்லதி, அந்த அல்லாஹ் அன்ஸல ஸகீனத ஃபீ குலூபில் முஃமினீன், மூமின்களுடைய கல்புகளில் சக்கீனத் என்று சொல்லக்கூடிய மனோ அமைதியை, பேரமைதியை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுகின்றான். அவனுக்கு எத்தகைய ஊசலாட்டமும் இருக்காது. யஸ்தாது ஈமானன் மா ஈமானிஹிம், அவருடைய ஈமான் மனோ உறுதியை இன்னும் ஈமானில் ஸ்தலமாக ஆகுவதற்காக வேண்டி மனோநிலைகளில் நிம்மதியை எல்லாம் கொடுத்து விடுவான். வலில்லாஹி ஜுனூது ஸமாவாத்தி வல் அர்ள், வானம் பூமி, 7 வானம் 7 பூமி, இவைகளில் அல்லாஹுடைய பட்டாளங்கள் நிறைந்திருக்கின்றது. ஒகான் அல்லாஹு அலீமன் ஹக்கீமா, அல்லாஹ் நன்கு அறிந்தவனும் ஹிக்மத்துடையவனும் நுட்பமுடையவனுமாக அல்லாஹ் அறிந்திருக்கின்றான். இந்த ஆயத்தில் 3 விதமான நிலைகளை அல்லாஹ் குறிப்பிடுறான். ஒன்று நிம்மதி, 2வது கல்பு, 3வது மூமின். மூமினாக இருந்தால் அவனுடைய கல்வி நிம்மதியை கொடுப்பான். இந்த 3 சப்ஜெக்ட். அப்போ நிறைய பேர் எல்லா உலகத்தில் இருக்குது, பொருள் இருக்குது, பணம் இருக்குது, காரு, பண்டாட்டி, மணி மக்கள், வியாபாரங்கள், கொடுக்கல் வாங்கல், நிறைந்த அசையும் அசையாத சொத்துக்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் நிம்மதி இல்லையே. ஒருத்தர்கிட்ட போய் கேளுங்க, என்னப்பா எப்படி இருக்க? எங்கேயா மேட்டுக்கு இழுத்தா பள்ளத்துக்கு இருக்குது, பள்ளத்துக்கு இழுத்தா மேட்டுக்கு இருக்குதுன்றான். சாதாரண அடிமட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை உலகத்தில் நிம்மதி என்பது இல்லை. பொருளை வைத்து நிம்மதியாக தேடக்கூடியவர்களுக்கு நோயை தவிர வேறொன்றும் இல்லை. மிஸ்கீன்கள், வசதி அற்றவர்கள் கூட நிம்மதியாக சாப்பிட்டு தூங்குறாங்க. வசதி உடையவர்கள் தூக்க வருவதற்கு ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க, லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க, குறைகளை சொல்கிறாங்க. அவன் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை மன அழுத்தம். ஆகையினால நீங்கள் கவலைப்படாதீங்க, கவலைப்பட்டு தானே ஆகணும். ஆனால் அல்லாஹ் டாக்டர் அவன் சொல்கிறான் தனது அருள்மறையில், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன். அல்லாஹ் உடையவர்களுக்கு, அல்லாஹ்வை நேசனாக ஆக்கி கொண்டவர்களுக்கு, அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு எந்த பயமும் இல்லை உலகத்தில். லா ஹவுஃபுன், வீடே எரிஞ்சாலும், உலகமே இடிஞ்சாலும், உலகத்திலே தண்ணி கொப்பளிச்ச தண்ணீர் மூலமாக அழிஞ்சாலும் மூமின்களுக்கு லா ஹவுஃபுன், எந்த கவலையும் இல்லை, பயமும் இல்லை. எதை பற்றி அவர்கள் சிந்தித்து செயல்படுவதற்கு உண்டான வெட்கமும் இல்லை. அல்லாஹ்வை பற்றி, ரசூலை பற்றி தான் நாம் நடக்க முடியலேஎன்று வெட்கப்பட்டு அவர்கள் அமல் செய்வார்கள். அல் ஹயாஉ ஷூபத்து மினல் ஈமான், வெட்கப்படுதல் என்பது ஈமானிலே பிரதான தலையாய ஒரு செயல். ஆனால் இன்னைக்கு தவறு செய்கின்றவர்கள் எல்லாம், தவறு செய்ய முற்படும் போதெல்லாம் தவறுகளை பொய்யை மெய்யாக, மெய்யை பொய்யாக சொல்லக்கூடியவர்கள், இது நாம் சொல்வது தவறு என்று சொல்லக்கூடியவர்கள் ஹயா இல்லாமல் செய்யக்கூடிய திட்டங்கள் தான் இன்றைக்கு உலகத்தில் நிறைஞ்சிருக்கு. கடைசியில் பார்ப்பான் டாக்டர், நிம்மதி இல்லையா, டெய்லி ஒரு டோஸ் தூக்க மாத்திரை போட்டுக்குங்க. தூக்கம் என்பது மாத்திரையில் இல்லை. லா யனாமுல்லதி வலா யமூத், அவன் தரக்கூடிய ஒரு கிஃப்ட். இசா தொழுதுட்டு கடமைகளை செஞ்சு தஸ்பீஹ் திக்ரு ஓதி ஒளி செஞ்சுட்டு நல்லவர்கள் அப்படி உட்கார்ந்துருக்கும் போதே கண்ணு சொக்கி படுத்துட்டா
ஏறத்தாழ 3:30 வரைக்கும் ஒன்றுக்கு இருக்க எந்திரிப்பாங்க, தஹஜ்ஜுதுக்கு எந்திரிப்பாங்க. இல்லை சிலர்கள் தஹஜ்ஜுத்தை தொழுகாதவர்கள், தொழுகையாளி, நேமமான தொழுகையாளியை எந்திரிச்சு ஒன்றுக்கு இருந்துட்டு மறுபடி படுத்து சுபுக்கு எந்திரிச்சிருவாங்க. இவர்களுக்கு ரொட்டீனாக உறக்கமும் முழிப்பும் பசியும் வரும். அது மாதிரி 5 நேரமும் நேமமாக தொழக்கூடியவர்களுக்கு தாண்டு மணி அடித்த மாதிரி பசி வந்துடும். காலையில் சுபு தொழுதோன்னா ஒரு பசி, அதுக்கப்புறம் 8 மணிக்கு ஒரு பசி. காலையில் எந்திரிச்சோன்னே என்ன சாப்பிட்றோம் அவங்களுக்கு தெரியும். ரெண்டாவது 8 மணிக்கு மேலே 10க்குள்ளே என்ன சாப்பிட்றோம் அவங்களுக்கு தெரியும். இது அன்னில் தொழுகையாளி பாபந்தியாக தொழக்கூடியவர்களுக்கு லொகர் தொழுதுட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே சோத்த போடுன்றுவாங்க, பசி வந்துடும். அதே போன்று இஷா தொழுது விட்டு வீட்டுக்கு வந்தோடனே கை காலை கழுவிட்டு மறுபடி ஒரு செஞ்சுட்டு சாப்பாடை கொண்டா இல்லை டிஃபனை கொண்டாடுவான். இது எப்படிங்க ஒரு சாரணருக்கு செயல்படக்கூடிய திறனை அல்லாஹ் உடம்புல வச்சிருக்கான். அல்லாஹ்வை எப்பொழுதும் எந்த நேரத்திலும் நினைவு கூறுகின்ற பொழுது, ரசூலுக்கு எந்த நேரத்திலும் கட்டுப்பட்டு நடிக்கின்ற பொழுது, அந்த நடப்பின் காரணமாக, அந்த அமலை நிறைவேற்றுவதன் காரணமாக, கடமைகளை கண்ணும் கருத்துமாக செயல்படுவதன் காரணமாக அல்லாஹ் ரொட்டீனாக இவனுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றான். காலையில் பசி, 9 to 10 பசி, பிறகு 12க்குள்ளே வடை பஜ்ஜி டீ, அது ஒன்று எக்ஸ்ட்ரா. லொகர் தொழுதவன சாப்பாடு, அசர் தொழுதுட்டு வடை பஜ்ஜி டீ இல்லை டிஃபன், சின்ன டிஃபன்கள், டின்னரா சொல்கிறானுங்க. அதுக்கப்புறம் இஷா தொழுதவன ஒன்று சப்பாத்தி குருமா அல்லது பசவு பிரியாணி. இது எப்படி சாத்தியப்படுது? நடுமையமாக உள்ளவங்களுக்கு, அல்லாஹ்வை அஞ்சினவங்களுக்கு, அல்லாஹ்வை அஞ்சாத முனாஃபிகீன்கள் பணத்தை நிறைத்து வைத்து நானும் இஸ்லாத்தில் இருக்கின்றேன் என்று எண்ணக்கூடியவர்களுக்கு தூக்கத்திற்காக படைப்பினிடத்தில் போய் நிற்கிறான். மனம் ஓரிங்க, மனம் உளைச்சலுங்க. ஆமாம் சார், வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல், கடை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. எங்கே நிம்மதி? எங்கே நிம்மதி? அங்கே அல்லாஹ் ரசூல் இருக்காங்க. எங்கே நிம்மதி இன்மை? அங்கே ஷைத்தான் உலகம் அவனுடைய உடம்பில் குடியிருக்கும். நிம்மதியை தேடி அலையக்கூடிய மக்கள் வேறெங்கும் இல்லை. அலா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அலா தத்மஇன்னல் குலூப். அறிந்து கொள்ளுங்க, உங்களுடைய கல்முடைய நிம்மதி எங்கே இருக்கு? அறிந்து கொள்ளுங்கள். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னல் குலூப். அல்லாஹ்வை நினைவு கொண்டு வருவதன் மூலமாக, ரசூலின் செயல்பாட்டை நாம் எடுத்து நடப்பதன் மூலமாக மாத்திரம்தான் நிம்மதி இருக்கு. இந்த நிம்மதி மனைவிட்டையும் இல்லை. அதெல்லாம் ஒரு நிம்மதியில் ஒரு டாட். மனைவி தந்தா சந்தோஷப்பட்டுக்கிறோம், தரலைன்னா எரிஞ்சு விடுவோம். புருஷன்கிட்ட கேட்பா மனைவி, அவ கொடுத்தா சந்தோஷப்படுவா, கொடுக்கலன்னா எரிஞ்சு விடுவா. வானா ராத்திரியில் பிடிச்சிக்கிறேன்டுவா. இவன் பார்ப்பான், நீ வா என்கிட்ட கேட்கும்போது பேசிக்கிறேன்டுவான். அப்போ ரெண்டும் எதிர்க்கும் பொதிருக்கும் எலியாக பாம்பாக செயல்படக்கூடிய திட்டங்களை ஷைத்தான் உருவாக்கிடுறான். சிந்திக்கும் ஆற்றலை இந்த உள்ளம் இழந்து விட்டது. நஃப்ஸ் ஹயாத் ஆகிடுச்சு. அல்லாஹ் சொல்கிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன்ன நஃப்ஸ அனில் ஹவா. நஃப்ஸிற்கே ஒரு பேரிச்சை, ஹா 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 ஹை ஹா த ஹை ஹா தலிமா தூவாதூல், அதுக்கும் ஆயத்தை சொல்லிட்டான். அல்லாஹின் நல்லடியார்களே, தாய் பாய்மார்களே, வாலிப தோழ தோழிகளே, இஸ்லாம் மிக மிக உயர்வான அந்தஸ்தை, நூறாணியத்தான வாழ்க்கையை, பேரின்பத்தை, நிம்மதியை தருது. அது யாருக்கு? அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களுக்கு, ரசூலின் வழியை கட்டுப்படுத்தி தனக்குள் எடுத்து நடக்கக்கூடியவர்களுக்கு. எல்லாம் ரொட்டீனாக டேட்டு படி, நிமிஷப்படி, மணிப்படி நடக்கும். இஷா தொழுதா உணவு தின்றுட்டு உட்காந்துருக்கும் போதே கடைசி வாயில ஹர்ரு புர்ருன்னு பாதி தூங்கிடுவார். அதே நேரத்தில் பொருள் உடையவர்கள்
பொருளுடைய மனைவி மக்கள் தூக்கம் வருமான்னு சொன்னால் அவங்களுக்கு தூக்கம் வராது. ஏண்டா காசை கண்ணில் பார்த்துட்டா ஷைத்தான் வந்துடுவான். ஷைத்தான் அவ்வளோ சீக்கிரம் தூங்க விட மாட்டான். கொஞ்ச நேரம் டிவியை பாரு, நியூஸை பாரு, கொஞ்ச நேரம் நீ வாலிபனாக இருந்தால், வாலிப பெண்ணாக இருந்தால் நீ தகாத படங்களை பாரு. இன்னைக்கு நடக்குது. வெய்களை எல்லாம் விட்டொழிக்க ஷரீயத்தின் சட்டங்கள் நமக்கு வரையறுத்து தருகின்றது. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், ஒகான அல்லாஹு அலீமன் ஹக்கீமா. அல்லாஹ் உங்களை சூழ்ந்து ஞானத்தின் மூலமாகவும் கல்வியின் மூலமாகவும் அவன் கணித்து பார்த்து கொண்டிருக்கின்றான். எனவே மிக ஜாக்கிரதையாக நீங்கள் வாழ்ந்துக்கங்கன்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நிம்மதி பெறுவதற்கு ஒரே ஒரு வழி அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். அலா பிதிக்ரில்லாஹி தத்மைன்னல் குலூப். இந்த கல்பில் அல்லாஹ்வை நாம் நினைக்க நிம்மதி வந்துடும். எந்த மருந்தோ மாத்திரையோ தேவையில்லை, மன உளைச்சல் தேவையில்லை, ஃபரைசான் தேவையில்லை, இரத்த கொதிப்பு வராது, ஹார்ட் ப்ரெஷர் வராது, ஹை ப்ரெஷர் வராது, லோ ப்ரெஷர் வராது. எல்லாத்திற்கும் மருந்து குர்ஆன், திக்ர், ஃபிக்ர். டெய்லி ஒரு ஜுஸு ஓதுங்க ஆண்கள் பெண்கள். உங்களுக்கு உள் சம்பந்தமான நோய் வராது. டெய்லி ஒரு ஜுஸு ஓதி பாருங்களேன். தவக்கலத்தோடு ஓதணும். ரெண்டாவது, கடமைகளில் கண்ணும் கருத்துமாக இருங்க. தொழுகையில், இபாதத்தில், திக்ரில், ஃபிக்ரில், சுக்குரில், ஏழை எளியோர்களுக்கு ஈவுவதில், நாம் சாப்பிடுகின்ற உணவுகளை பங்கிட்டு ஏழைகளுக்கும் கொடுப்பதில்லை, அக்கம் பக்கத்திலும் கொடுப்பதில்லை. பெரிய அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்திருக்கு. அல்லாஹ்வுடைய அருளை அடைய எங்கே நிம்மதி அங்கே சென்று நாம் அடைக்கிளம்புவோம். வல்ல ரஹ்மான் நம்மை பாதுகாத்து அருள்வதுடன் நம்முடைய மனைவி மக்கள், உற்றார் உறவினர், பேரம்பேத்தி, பிள்ளை குட்டி, முழு சமுதாய மக்கள் எல்லோத்திற்கும் அல்லாஹ் நிம்மதியை தருவானாக. அடுத்தவர்களிடத்தில் சுரண்டி தான் வாழ்வதை விட, அடுத்தவர்கள் மீது பொறாமைப்பட்டு தான் உயர்வதை விட, அல்லாஹ்விடத்தில் கேட்டு அன்பு, அறம், அமைதி, ஒற்றுமை, விட்டு கொடுத்தல் போன்ற நற்குணங்களை நாம் ஏற்படுத்தி நற்குணத்தின் மூலமாக அல்லாஹ் ரசூலை அடைந்து நிம்மதியை தக்க வைத்துக் கொள்வோமாக. அல்லாஹ் நமக்கு நசீபை தந்தருள்வானாக. பேர் ஆபத்துக்களிலிருந்தும், நீர் நெருப்புகளிலிருந்தும், உலக ஆதாயங்களிலிருந்தும், உலகத்துடைய அந்த தீங்குகளிலிருந்தும் அல்லாஹ் நம்மை முழுமையாக பாதுகாப்பானாக. எதிரிகளுடைய நாடுகளாகிய முஸ்லிம்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய எதிரிகளின் அந்த வாகன பலங்கள், படை பலங்கள், அந்த ஆயுத பலங்களிலிருந்து அல்லாஹ் நமக்கு முழு பாதுகாப்பை கொடுத்து இந்த முஸ்லீம்களான அசாக்கீர்களையும் தன் ஊர்களையும் மக்கள்களையும் அல்லாஹ் அவனுடைய பேரர்களால் அல்லாஹு ஹைரு ஹாஃபிலா வஹு அர்ஹமுர் ராஹிமீன் என்ற அடிப்படையில் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல், நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர். இன்னல்லாஹ யர்ஸுகு மன் யஷா பிகைரி ஹிசாப். யா ஜாமிஅ இஜ்மல் அசாக்கீரல் முஸ்லிமீன் அவுலாதல் முஸ்லிமீன் இஜ்மல் உம்மத்த முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாமிஅன் ரஹ்மத்தன் வ ராஹத்தன் வ அஃபுவன் வ ஆஃபியா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வத்தபிஊனி அலல் இஸ்லாம் வ உத்தூனி மினல் முஸ்லிமீன்.